ஜெயராஜ் பெனிக்ஸை பண்ண மாதிரி இப்போ யாருமே பொங்க மாட்டுறாங்க. ஆனால் அதிமுக தப்பு நடக்கும்போது எங்கிருந்தோ அமெரிக்காலேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து, ஜமைக்காலேருந்து சில குரல் வரும். நடப்பது நான் காட்டாட்சியா என்ன ஆட்சி, எடப்பாடியை பதவி விலகுன்னு. திடீர்னு ஒருத்தர் சூர்யான்னு ஒருத்தர் வருவார், திடீர்னு ஜெயம் ரவின்னு ஒருத்தர் வருவார், இந்த சித்தார்த்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்லாம் வருவார். அவர்லாம் திடீர்னு வந்துட்டு உள்ள வந்து அப்படியே நேராக பெனிக்ஸோட ஆவியிலே பூந்துருவார், நானும் பெனிக்ஸ் அண்ணன் தம்பின்னு. இப்படி இருக்கிறவங்கலாம் இந்த 22 நடக்கும்போது சைலண்ட் மோடு மட்டும் இல்லை, ஊரை விட்டே காலி பண்ணிட்டு போயிடுறானுங்க இவங்கெல்லாம். அப்போ எனக்கு என்ன வருது தோணுதுன்னா, அப்போ உன் பிரச்சனை பெனிக்ஸ் மேலே இல்லை, உன் கோபமும் ஆற்றாமையும் உனக்கு வந்து பெனிக்ஸ் மேலே கிடையாது, அந்த ஆட்சி மேலே. அந்த ஆட்சிக்கு நீங்கள் பே பண்ணப்படுறீங்க, யாரோ உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, கரெக்டாக பேசுறீங்க. ஒரு நல்லவனாக இருந்தால் எங்கே நடந்தாலும் பிரச்சனை சொல்லணும். 2021 இன்னி வரைக்கும் 24 கஸ்டடி எடுத்து நடந்திருக்கு. அதில் ஒரு பையன் 17 வயசு ஒரு பையனை கூட டார்ச்சர் பண்ணி 96 இடத்துல காயம் ஏற்பட்டு அந்த பையனை ஜுவனல் ஹோம் இருக்க பையனை கஸ்டடியில் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது பொங்கவே பொங்க மாட்டாங்க யாருமே. நானும் ஏதாவது ஒருத்தன் பொங்குவானான்னு பார்க்குறேன், ஒருத்தனும் பொங்க மாட்டான். சூர்யா ஜோதிகாலும் இதுக்கும் வரணும்ல, ஏங்க அப்படி அநியாயம் பண்ணுறீங்க? இல்லை அவங்களாவது ஐயா நான் அவசரப்பட்டு பேசிட்டேன், இப்போ மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இது அதோட மோசமான ஆட்சியாக இருக்குது, நான் தயவுசெய்து அடுத்த ஆட்சியாக நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தானே பேசணும். அவங்களும் ஒன்றும் பேச மாட்டாங்க.